கத்தி திரைப்படம் எப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, படத்துடைய ஒன் ஆஃப் த புரொடியூசர் லைகா மொபைல் நிறுவனத்தோடைய நிறுவனர். இவரு நேரடியா ராஜபக்சேவுடைய கூட்டாளி அப்படிங்கிறதால இந்த படம் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட அமைப்புகள் கிட்ட இருந்து தொடர்ந்து எதிர்ப்பு குரல் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நெறைய ஆதரவுகள் திரட்டிட்டு இருந்தாலும், ஏ.ஆர். முருகதாஸால எந்த ஒரு ஆதரவையும் இந்த எதிர்ப்பு குரலுக்கு முன்னாடி நிக்க வைக்க முடியல. இதுக்கு ஒரே வழி என்ன இருக்கு அப்படின்னு நெறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு, சீமானுடைய ஆலோசனைப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்தோடைய தயாரிப்பு நிறுவனத்த மாத்தி, இன்னைக்கு ஈவினிங் ஃபாக்ஸ் ஸ்டார் நிறுவனம் தயாரிக்கும் கத்தி அப்படிங்கிற போஸ்டர வெளியிட போறாங்க. இது மூலமா லைகா மொபைல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவங்க வெளிய வந்துட்டாங்களா? இல்ல பணத்த செட்டில் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற எந்த விவரமும் நமக்கு தெரிய வரல. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வரும். இல்ல இந்த லைகா மொபைல் நிறுவனம் சைலன்ட்டான ஒரு பார்ட்னரா இருக்காங்களா? அப்படிங்கிற விவரம் கூட தெரியல. இருந்தாலும் அந்த நிறுவனத்துடைய பெயரை யூஸ் பண்ணாம கத்தி படத்த வெளியிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு வழியில தான் இப்படி ஒரு வழிய மேற்கொள்றாங்க. இது கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இளைய தளபதி விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு திருமணம்லாம் செஞ்சு கொடுக்கறது வழக்கமா வச்சிருக்காரு. ரசிகர் மன்றங்கள் சார்பா நெறைய பொதுநல சேவை கூட செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரியே கோவையில இவருடைய நெறைய ரசிகர்களுக்கு ஒரே நேரத்துல பல திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. அவங்க கூடவே மாப்பிள்ளை மாதிரி இவரும் வேஷ்டி சட்டை அணிஞ்சு எல்லாருக்குமே தாலி எடுத்து குடுத்து வாழ்த்துக்களோட திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு.